டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, நடிகர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, பணக்கார ராஜேஷாக மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன். கமல் சார் சொன்னாரு, அருமையா நடிச்சுட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல ஏன் சரி போய் பிசினஸ் போறீங்கன்னாரு. ஒரு நல்ல நடிகனை திரையுலகம் இழக்கிறதுன்னு சொன்னாரு. யார்த்தையும் போய் சுகமில்லைன்னு போய் கையேந்துறதோ, இல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்கிற கையேந்துறதோ இதெல்லாம் கிடையாது. எவன் ஒருவன் அடுத்தவனை துதிப்பாடுகிறானோ அவன் தன்னம்பிக்கை இல்லாதவன். தன்னம்பிக்கை உள்ளவன் துதிப்பாட மாட்டான். உங்களுடைய திறமையை நான் ஃபுல்லா சொல்றேங்கிறது உங்களை துதிப்பாடுறதல்ல. நான் யாரையும் துதிப்பாட மாட்டேன். திறமை இருந்தால் தயங்காமல் சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா மாதிரி ஓப்பனா அடிச்சு விட்டுருவேன். அதுக்கு எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளி இந்திரஞ்சந்திரன் புகழ்றது கிடையாது. ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னாருன்னா, யோ நான் நடிக்க வந்தேன், நான் டைரக்டர் ஆயிட்டேன், ப்ரொடியூசர் ஆயிட்டேன். அதே மாதிரி நீ நடிக்க வந்த, வாத்தியார் வேலை பார்த்த, ரியல் எஸ்டேட் பண்றேன்னா பண்ணிட்டு போய், எது பிக்கப் ஆகுத காசு தான் முக்கியம். அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் 3 பேர் தான். அவர்கள் 3 பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, அவர்கள் யோசனை தான். பெரிய பணக்காரனாக வேண்டும், பெரிய பதவியை அடைய வேண்டும், பெரிய நடிகராக வேண்டும் என்ற ஆசை எனக்கு கமாவாகவும் புல் ஸ்டாப்பாகவும் வைத்தது யாரென்றால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து. கமல் சார் சொன்னாரு, அருமையா நடிச்சுட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல ஏன் சரி போய் பிசினஸ் போறீங்கன்னாரு. ஒரு நல்ல நடிகனை திரையுலகம் இழக்கிறதுன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாரு கமல் சார், டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, நடிகர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, பணக்கார ராஜேஷாக மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன் கமல் சார். ஆமா, அவர் சொன்னாரு. ஆனா அல்டிமேட் மணி தானே, மணி இஸ் அல்டிமேட். யார்த்தையும் போய் சுகமில்லைன்னு போய் கையேந்துறதோ, இல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்கிற கையேந்துறதோ இதெல்லாம் கிடையாது. எவன் ஒருவன் அடுத்தவனை துதிப்பாடுகிறானோ அவன் தன்னம்பிக்கை இல்லாதவன். தன்னம்பிக்கை உள்ளவன் துதிப்பாட மாட்டான். உங்களுடைய திறமையை நான் ஃபுல்லா சொல்றேங்கிறது உங்களை துதிப்பாடுறதல்ல. நான் யாரையும் துதிப்பாட மாட்டேன். திறமை இருந்தால் தயங்காமல் சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா மாதிரி ஓப்பனா அடிச்சு விட்டுருவேன். அதுக்கு எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளி இந்திரஞ்சந்திரன் புகழ்றது கிடையாது. ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னாருன்னா, யோ நான் நடிக்க வந்தேன், நான் டைரக்டர் ஆயிட்டேன், ப்ரொடியூசர் ஆயிட்டேன். அதே மாதிரி நீ நடிக்க வந்த, வாத்தியார் வேலை பார்த்த, ரியல் எஸ்டேட் பண்றேன்னா பண்ணிட்டு போய், எது பிக்கப் ஆகுத காசு தான் முக்கியம்னாரு. அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் 3 பேர் தான். அவர்கள் 3 பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, அவர்கள் யோசனை தான்.